விந்து திரவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% புராஸ்டேட் என்ற சுரப்பியிலிருந்து வரக்கூடிய திரவம், ஒரு 45% செமைனல் வெசிக்கிள் அப்படின்ற வர்ற சுரப்பியிலிருந்து வரக்கூடிய திரவம். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, விந்துக்கு தேவையான குளுக்கோஸ் கொடுக்க, விந்த உரைய வைக்க, விந்த நீர்த்து போக செய்ய நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள இருக்கு. விந்து பையிலிருந்து வரக்கூடிய அணுக்கள் 5% தான். ஸோ இது எல்லாம் உள்ள மிக்ஸே ஆகாது. முதல்ல வர 2 சொட்டு விந்தணுக்கள், அடுத்து புராஸ்டேட், அடுத்து செமைனல் வெசிக்கிள், இந்த ஆர்டர்ல தான் விழும். வெளியே அப்படியே அது உறைஞ்சு போகும். ஒரு 10-15 நிமிஷத்துல மறுபடியும் இலகி அதுல இருந்து அணுக்கள் எல்லா பக்கமும் ஊர்ந்து போக ஆரம்பிச்சு. அந்த அணுக்களுக்கு தேவையான குளுக்கோஸ், அது உந்தி தள்ளக்கூடிய பல்வேறு கெமிக்கல்ஸும் உள்ள இருக்கு. அப்ப இந்த திரவத்துக்கு என்ன வேலை? அந்த அணுக்களுக்கு தேவையான சக்தியையும் வேற சில ஃபேக்டர்ஸும் கொடுக்கணுமே தவிர, அதை தவிர இந்த திரவத்துக்கு வேலை இல்லை. இந்த திரவம் முக்கியம். ஏன் முக்கியம்? பெண்ணுறுப்புல அமிலம் இருக்கும், அமிலத்தன்மை. அந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு விந்துல காரத்தன்மை, அதுவும் இந்த புராஸ்டேட் செமைனல் வெசிக்கிள்ல இருந்து வர கெமிக்கல்ஸ் காரமாகவும், விந்து காரமாவோ அமிலமாவோ இருக்காது அணுக்கள்ல. அப்போ அணுக்கள்ல அதை பெண்ணுறுப்புல இருக்க அந்த அமிலத்தன்மை நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா விந்தணுக்கள் நீச்சல் அடிச்சு கர்ப்பப்பைக்குள்ள போய் அங்கிருந்து கருக்குழாயில போய் கருத்தரிக்க ஏதுவாக இருக்கும். ஆனா இந்த திரவம் எல்லாம் பெண்ணுறுப்போட நின்னுடும். கர்ப்பப்பைக்குள்ள போகக்கூடாது, போக முடியாது. அப்படி கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடும். செக்ஸ் பண்ண உடனடியாக விந்து திரவம் முழுமையாக வெளியே வந்துடும். 95% வெளியே வந்துடும். அணுக்கள் மட்டும்தான் எல்லா பக்கமும் நீச்சல் அடிச்சு. இது உடனடியாக வரலாம், 10 நிமிஷம் கழிச்சு வரலாம். அந்த பெண் எழுந்து நடக்கும்போது வரலாம். அது வரும்போது குழந்தை இல்லாத நிறைய பேர் பயந்துருவாங்க. இந்த திரவம் எல்லாம் வெளியே வந்துருது, அதனாலதான் நம்ம கருத்தரிக்கலன்னு. இது ஒரு இயல்பான விஷயம், கவலைப்பட வேண்டாம்.